நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. இது வந்து அந்த தாய்க்கும், அவங்க அப்பாவுக்கும் இது என்ன நம்ம ஆறுதல் சொன்னாலும் இதுக்கு ஈடு இணை ஆகாது. இழப்பு இழப்பு தான். அ தமிழ்நாடு சிஎம் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து அவனுக்கு தண்டனை குடுக்கணும். சட்டங்கள் கடுமையா கொண்டு வரணும். ஏன்னா, நாட்டுல நடக்குறது ரொம்ப பயமா இருக்குது. நம்ம பொட்ட புள்ளைகள நம்ம எப்படி வளர்த்துறது? நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறதாகட்டும், வெளிய அனுப்புறதாகட்டும் ரொம்ப பயமா இருக்குது. ஒவ்வொன்னு நடக்கும்போது பொட்ட பிள்ளைங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குது. நம்ம என்ன பண்றது? யார நம்புறது? பக்கத்து வீட்ல இப்படி இருந்து வந்து 1 மாசம் கூட ஆகாம இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையா வச்சு டெய்லியும் கடைக்கு கூட்டிட்டு போற மாரி போயி, அவங்க மனசுல எவ்வளோ ஒரு வக்கர புத்தி இருந்து இன்னைக்கு பழி தீர்த்து, ம் எந்த ஒரு மனுஷ தன்மை நீங்கலாம் மனுஷனா? மிருகமா? ஆ? சொல்லு. நீ ஏன் உயிரோட இருக்கணும்? நீ உயிரோட இருக்கிறதுக்கே பிரயோஜனமே இல்லையே! ஒரு மனுஷத்தன்மைக்கு உண்டான எந்த இதுவுமே இல்லையே! அ அந்த தாய்க்கோட மனச நெனச்சு பாருங்க. நம்ம 10 வருஷத்து வரைக்கும் நம்ம எப்படி செல்லமா வளர்த்தி, அதுக்கு வேணுங்கிறத வாங்கி குடுத்து, இப்போ ஒரே நாள்ல தூக்கி குடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறோமே! ஆ அந்த தாய்க்கு நம்ம என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? கண்டிப்பா சட்டங்கள் இதுக்கு கடுமையா கொண்டு வரணும். தண்டனைகள் ரொம்ப கடுமையா குடுக்கணும். அப்பத்தான் தப்பு செய்ற ஒவ்வொருத்தனுக்கும் மனசு பதியும். அவன் வந்து பொது இடத்துல வந்து தண்டனை குடுக்கணும். அப்பதான் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த தப்பு பண்ற எண்ணமே வரக்கூடாது. அந்த மாரி சட்டதிட்டங்கள் கொண்டு வரணும். அந்த மாரி தண்டனைகள் குடுக்கணும். இதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட வேண்டுகோள். இத கண்டிப்பா சிஎம் சார் நிறைவேத்தணும்.